பிசினஸ்ல வந்து நிறைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா பண்றது, இந்த ஸ்மார்ட் ஒர்க் எப்படி நம்ம வந்து இதுல பில்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் லீடர்ஸ் வந்து இதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கன்சிஸ்டண்டா அச்சீவ் பண்ணி அவங்களோட சீக்ரெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்சஸோட சீக்ரெட் வந்து ட்ரைனிங்ல அந்த அது குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட் வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுல நியூவா வந்திருக்கிற அசோசியேட் சரி, ஆல்ரெடி நியூவா வந்திருக்கிற சூப்பர்வைசரும் சரி, குவாலிஃபிகேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ்ல வால்யூம் வந்து நேச்சுரல் பேல கன்சம்ஷன் மாடல் ஒவ்வொருத்தர் டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல என்னென்ன வந்து நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கிடைக்குது. இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கேரண்டி ஆஃப் சக்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. ஆனா என்ன ஆகுனா ஒர்க் பண்ணாதான் கண்டிப்பா கிடைக்கும், இல்லைன்னா நோ கேரண்டி. ஸோ இது கன்சிஸ்டண்டா வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டம்ல இந்த ஈவெண்ட்ஸ்ல இதுல வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புள் சொல்லி கொடுக்கறத அதை அப்ளை பண்ண பார்த்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரீச் ஆக முடியும். நம்ம கோல்ல அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல நம்ம வந்து மில்லியனர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராங் கைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் முதல்ல வந்து ப்ராசஸிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றப்போ அங்க வந்து நமக்கு வந்து ஒரு ரூட் மேப் கிடைக்கும். அதை அப்ளை பண்ணி அதை திருப்பி 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 நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்ல சரண்டர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பீப்புள் கிட்ட யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட நம்ம சரண்டர் ஆயிடும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு சப்போர்ட்ஸ் கொடுக்கணும், உங்க நீட் என்ன, எப்படி வந்து உங்களுக்கு எது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம அப்ளை பண்ண பார்த்து கன்சிஸ்டண்டா வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா போறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த லா ஆஃப் ஆவரேஜ்ல வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அங்க நீங்க ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்ன வருதுன்றதை நீங்க பாருங்க. சரியா? உங்களுக்கு எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஒரு ஒரு 10 பேர்கிட்ட ஒர்க் பண்ண 10 பேருக்கு நீங்க வந்து இன்விடேஷன் கொடுக்குறீங்க. ஆனா ஒண்ணுதான் ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னா உங்க நம்பர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு தேவை வந்து ஒரு 9 நம்பர்ஸ் வேணும், இல்ல 10 நம்பர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் ஆக்கணும் அப்படின்னா ஒரு மாசத்துல வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 15th மந்த்ல வந்து 10 கஸ்டமர் சூப்பர்வைசரா இருக்கிறீங்க அப்படின்னா 10 கஸ்டமர் வேணும் அப்படின்னா 100 இன்விடேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா 10 கஸ்டமர்ஸ் வேணும். ஸோ இதுதான் பிளான். அப்போ உங்களோட லா ஒரு சராசரி உங்களோட இதை வந்து கன்சிஸ்டண்டா நீங்க பண்றப்போ உங்க கோலை ரீச் பண்றதுக்கு இந்த மாதிரி கூட நீங்க ஒர்க் பண்ணலாம். இப்போ இதுல ஸ்மார்ட்டா என்ன ஒர்க் பண்றது, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் கிளப் மாடல் வரதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இந்த டைரக்ட் செல்லிங் இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹோம் இன்விடேஷன், ஹோம்ல வீட்டுக்கு போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் கிளப் இல்லாத இப்ப நான் சொல்றேன் இந்த மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒரு ஒரு நியூட்ரிஷன் கிளப் ஃபார்மேட் வந்து வருது. நிறைய பேர் ஒத்துக்கல, இது என்ன புதுசா இருக்கு, இது நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க பாருங்க நியூட்ரிஷன் கிளப் தான் பட்டை கிளப்புது. ஏன்னா அங்க ட்ரஸ்ட் கிடைக்குதா, கஸ்டமர்ஸ் நேரா வந்து பாக்குறாங்க. நேரா வந்து பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கிடைக்கும். அந்த ஹோப் வந்து பாத்தீங்கன்னா பில் பண்றது நிறைய அந்த லா ஆஃப் ஆவரேஜ் எல்லாம் உடச்சு எரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு வீட்டுல போய் பிரசன்டேஷன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்துட்டு நீங்க பேசினாதான் நீங்க நியூட்ரிஷன் வந்துட்டு மூவ் பண்ண முடியும். இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஹைபிரிட் மெத்தட் வந்துருச்சு. ஆன்லைன்ல வெர்ச்சுவல் நியூட்ரிஷன் வந்துருச்சு. இப்போ ஆன்லைன்ல ரிசல்ட்ஸ் கேட்கறப்ப என்னன்னா பீப்புளுக்கு அந்த ட்ரஸ்ட் வருது. அவங்களும் இதே மாதிரி வந்து ரிசல்ட்ஸ் வந்து டிமாண்ட் பண்றாங்க. நியூவா வர கோச்சஸ்க்கு வந்து ஒரு ஹோப் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து லைவா பாக்குறாங்க. இந்த ஹானஸ்டி ரொம்ப முக்கியம். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரிசல்ட் ஷேர் பண்றப்ப வந்து அந்த உண்மையான விஷயங்கள் தான் சொல்லணும், இல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த குட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து குட் லிசனரா இருக்கும். நிறைய என்ன அப்படின்னா இந்த நம்ம அச்சீவ் பண்ண பீப்புள்ஸ் எல்லாருமே நீங்க லிசன் பண்ணி பாருங்களேன். அவங்க வந்து கொடுக்குற அந்த டீடைல்ஸ் வந்து கன்சிஸ்டண்டா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அந்த உண்மையான ஸ்டேஜஸ் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம திருப்பி திருப்பி சொல்றோமே அப்படின்ற மாதிரி எதுவுமே அவங்க எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. காரணம் என்ன, இதுதான் இதுல இருக்கிற கீ பாயிண்ட். நீங்க வந்து குட் லிசனரா இருக்கணும். ஆனஸ்டியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற உண்மையான விஷயங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா சொல்லணும். அதுல போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பத்தி நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்களோட பீப்புளோட லைஃப் சேஞ்ச் பண்ணணும். அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா உண்மையான விஷயங்கள் வந்து ரெகுலர் பேசிஸ்ல கரெக்டா சொல்லிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சில ஸ்டேஜ்ல இது வந்து இப்போ இந்த நியூட்ரிஷன் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 1999ல வந்து இந்தியா ரீச் ஆச்சு. மந்த் பை மந்த் மில்லியன்ஸ் ஆஃப்டர் அப்படியே வந்து எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா மில்லியனா வந்துட்டு டேர்ன் ஓவர் ஆச்சு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ரூமர் வந்து இதுக்குள்ள வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 500 டைம்ஸ் வளர்ந்துருந்தது அப்படியே கம்மி ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா அந்த ரூமரை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அதை ஓவர் கம் பண்ணணும்னு தெரியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தாங்க. அப்புறம் வந்து அதை ஒருத்தவங்க ரீச் பண்ணாங்க. அந்த மென்டார் சொல்லி கொடுத்த பாருங்க நம்ம கம்பெனில இந்த மென்டார்ஷிப் அந்த லீடர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கைடன்ஸ் பண்ணி நம்மள வந்து இந்த அளவுக்கு இந்த கம்பெனி வந்து வளர்த்துருக்காங்க. ரியலி இந்த இடத்துல நான் அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்றேன். அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்களும் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஹைபிரிடா வந்து இப்போ வந்திருக்கிற நியூ அசோசியேட் வந்து ஈஸியா ரீச் ஆகிற மாதிரி இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வந்து நாங்க கொடுக்குறேன் கோரா. சோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க யூஸ் பண்றப்போ நல்ல கவனமா இருக்கு. என்ன அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ உங்க நம்பர் ஒருவேளை 100 பீப்புளுக்கு நீங்க வந்து இன்விடேஷன் கொடுக்குறீங்க. அப்போ வந்து நிறைய பேர் வந்து நோ சொல்லுவாங்க. ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது.
பட் என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூட்ரிஷன் கிளப்போட பெனிஃபிட் சொல்லி கொடுக்கணும். என்னென்ன ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த இதை வந்து அவங்களுக்கு எஜுகேட். அப்ப என்ன ஆகும்னா ஈவெண்ட் ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. எனக்கு ஒரு அந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் கார் ஒருத்தர் இருக்காரு. நான் பாக்குறப்பெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டே போறேன். விசிட்டிங் கார்டு கையில கொடுத்துட்டே போறேன். இதுல வந்து இந்த லா ஆஃப் ஆவரேஜ்ல என்ன அப்படின்னா ஒரு சமச்சீரா சொல்றேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 100 இன்விடேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சேல்ஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா உங்க டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு 10 சேல்ஸ்னா 1000 இன்விடேஷன் 1000 பீப்புளை பார்த்து நீங்க இன்விடேஷன் பண்ணும் பெனிஃபிட் சொல்லணும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் ரீச் ஆகும். கன்சிஸ்டன்டா அந்த சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆகும். இதுல இதுல என்ன அப்படின்னா அந்த சில பேருக்கு வந்து இந்த நோ வந்தோட அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க பர்சனலா எடுத்துக்கிறாங்க. என்ன பார்த்து சொல்லிட்டாங்க ஒரு மெடிடேஷன் இல்ல ஒரு புக் படிக்கிறது அதுவும் ஒரு ரிவார்டு தான். இன்னும் மோர் நாலேஜ் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க இன்ஃபர்மேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அட்ராக்ட் ஆகும். சோ இதுல வந்து ஒரு வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து 43 57 அந்த ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரேஷியோ ரூல்ஸ் சொல்றோம். இதுல என்னன்னா நம்ம நிறைய பேர்ட்ட பேசணும் இந்த ரேஷியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்லி கொடுத்த இந்த மாதிரி 100 கஸ்டமர் கிட்ட 100 ப்ராஸ்பெக்ட் கிட்ட நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுக்குறீங்க. கஸ்டமரா கன்வெர்ட் பண்றது ஒருத்தங்களா இருக்கும் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல. போக போக அந்த நம்பர் மாறும். காரணம் என்ன நீங்க பிரசன்டேஷனும் அந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இம்ப்ரூவ் ஆறீங்க. ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்றீங்க. அது வந்துட்டு நீங்க கொண்டு போக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நிறையவும் பேசக்கூடாது. இதுல என்ன அப்படின்னா இன்விடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கணுமே ஒழிய அங்கேயே வந்து பிரசன்டேஷன் நிறைய பேர் பண்ணிடுறாங்க. இது வந்து இங்க ஷேக் கொடுப்பாங்க. அது இவ்வளவு காஸ்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லாம நீங்க ஸ்மார்ட்டா என்ன பண்ணணும்னா பாருங்க உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அங்க வந்தீங்கன்னா தான் அங்க ஐடென்டிஃபை பண்ணி அங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதுக்குன்னு வந்து டீம் அவங்க இருக்காங்க. கோச்சஸ் கன்சல்டன்ட் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது நான் வந்து பாத்தீங்கன்னா தப்பா சொல்லிட்டேன்னா என்ன பண்றது? ஷாக் ஆகும். அந்த அந்த வார்த்தைகளுக்கு வந்து பாருங்க எப்படி உயிர் கொடுக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவங்க வராரு. சோ இதெல்லாம் வந்துட்டு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ண நான் சொல்றது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பதட்டமா இருக்கும். நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுங்க. நம்மளால முடியும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரைட் சிஸ்டம்ல இருக்கும். ரெகுலர் பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் சிஸ்டம் வந்து கிடைக்கும். சரி. இப்போ என்னன்னா இந்த 43% வந்து தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ட பத்தி பேசக்கூடாதுங்க. பெனிஃபிட்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும். சரியா? ரேஷியோ நான் சொல்லியிருக்கேன். சோ இதுல நிறைய நோ வாங்கணும். நோ வந்து பாத்தீங்கன்னா வாங்க 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 நீங்க அந்த நோ வந்து நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா பர்சனலா உங்களை சொல்ல அவங்க என்னன்னா நீங்க சொன்ன அந்த கான்செப்ட் தான் நோ சொல்லியிருக்காங்க. இப்போ வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த கான்செப்டை நீங்க மாத்தி நீங்க அவங்களுக்கு எஜுகேஷனா நீங்க கொண்டு போறீங்க. அவங்களோட சரி என்னதான் வேணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கேட்டு லிசன் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இமீடியட்டா அது க்ளோசிங் சேல்ஸ் ஆகும். அவங்க என்ன புரிஞ்சிருக்காங்க நீங்க என்ன சொன்னீங்க அந்த இன்விடேஷன்ல வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்றத கரெக்ஷன் பண்ணி அந்த இன்விடேஷனை மாத்துறீங்க அப்படின்னா அங்கேயும் கரெக்ஷன் பண்ணி மாத்துறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 10-9 வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 10 பேர் நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னா 9 பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ் சொல்லுவோம். ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா 6 பேருக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு 9 பேர் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்யூஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஆகாது. அது அது மாதிரி ஆகுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது சில குவாலிட்டிஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அவங்க ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா அந்த 6ல 9 வரது வந்து நீங்களே எதிர்ப்பாங்க. 6 பேர் தான் இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனா 9 பேர் வருவாங்க. இது எப்படி அது? சரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டோரிங்க. இந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இதுல வந்துட்டு என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அத கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் சொல்றத வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம இதுக்கு நம்ம டைரக்ட் செல்லிங் பிசினஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சூட் ஆகுதோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இது நான் சொல்றேன். பட் கருத்து எல்லாம் ஒண்ணுதான். விதையே விதைக்கிறாங்க. சரி ஒரு ஃபார்மர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் நீங்க எடுத்து ஓகே. சீடுன்றது என்ன அப்படின்னு சொன்னா இங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க சர்வ் பண்றீங்க இல்லையா? அதாவது பெனிஃபிட்ஸ் பீப்புள் கொண்டு போய் அந்த மார்க்கெட்ல கொண்டு போய் சேர்க்கறீங்களா? நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல இருக்குல்ல. அந்த பெனிஃபிட்ஸ் வந்து தான் இது வந்து சீடா நீங்க எடுத்துக்கணும். ரைட்? இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ்ன்றது வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்ட்ஸ் டைப்ஸ் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ். இதுல 4 டைப்ஸ் ஆஃப் வந்து பீப்புள்ஸ் வந்து சாயில் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா சீடு விழுது. அந்த பாத்து வந்து ஒரு நம்ம வந்து விவசாயிங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம நம்ம கொடுக்குற அந்த பெனிஃபிட்ஸ் நீங்க விதைய கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணில் விதைக்கிறீங்க. இப்ப நடந்து போற பாதையில வந்துட்டு சிந்திக்கிட்டே போகுது. அந்த விவசாயி வந்து பாத்தீங்கன்னா சீடு எடுத்துக்கிட்டு லேண்ட்ல கொண்டு போய் விதைக்கிறதுக்காக போறப்போ ஒரு சில சீடு வந்து போற வழியிலேயே வந்து கொட்டிடுது. இது என்ன சொல்ற இங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா பெனிஃபிட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னாலும் எல்லாரும் வேணும்னு எடுத்துக்க மாட்டாங்க. கரெக்டா? ஆனா நீங்க இந்த இடத்துல என்ன லேர்ன் பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த வழியில விழுந்ததை வந்து பாத்தீங்கன்னா குருவிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேய்ஞ்சிட்டு போயிடும். அதாவது அந்த சீடை வந்துட்டு சாப்பிடும். அதுக்காக குருவியை நம்ம வந்து துரத்திட்டு போக கூடாது. பேர்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்காது.
அந்த இடத்துல அது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இப்ப ராக் கிரவுண்ட் இருக்கு. இப்போ வந்து கல் பாறைகள்லாம் இருக்கு. நீங்க அங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, அவங்க சிச்சுவேஷன் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அங்க நியூட்ரிஷன் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சர்வீஸும் வந்து குயிக்கா வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. நான் ஃபாஸ்டா க்ரோ ஆகும் அந்த சீடு. ஆனா என்னன்னா கீழே வந்து அதுக்கு சப்போர்ட் இல்லாததுனால, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காததுனால என்ன ஆகுதுன்னா, அது வளர்ந்து அப்படியே கருகி போயிடும். அதுக்காக அந்த இடத்துல நீங்க வருத்தப்படாது. இன்னொன்னு, தேர்ட் ஒன், இங்க வந்து பாத்தீங்கன்னா முட்செடி எல்லாம் இருக்கும். முட்செடி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த விதையை வந்து விதைக்க பார்த்து அங்க போய் விழுது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த விதைகள் எல்லாம் நல்லா வளரும், மண் இருக்கும், ஈரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சில பிரஷர்னால அவங்க ஃபேமிலிலயோ இல்ல வெளியே வந்து ஏதாவது ஒரு சஜஷன் யாராவது வந்து சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுட்டு அந்த முட்செடிகள் எல்லாம் என்ன பண்ணும்னா அந்த நல்ல விதைகளை போட்டு நசிக்கும். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நசுங்கி அதோட வளர்ச்சிகள் நல்லா வளர்ந்து அதுக்கு அவ்வளவு நல்ல சாயம் இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு, லிசனிங் அந்த எபிலிட்டி இருக்கு. அவங்களால வந்து மேல மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபுட்டை வந்து லைஃப் லாங் வந்து கிஃப்ட். ஏன்னா இந்த ஃபுட்டை லைஃப் லாங் சாப்பிடுறது ஒரு பெரிய கிஃப்ட். அது எழுதியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நம்ம கண்ணு எதிர்க்க இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி இருந்தும் அவங்களால கன்சிஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஏன் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ்ல வந்து அவங்க போட்டு ப்ரெஷர் பண்ணும். ஸோ லாஸ்ட் ஒன், குட் சாயில். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை நம்ம அவங்க வந்து டேக் ஆக்ஷன்ஸ் பண்ணீங்களா வந்து பாத்தீங்கன்னா இந்த குட் சாயில் இருக்கு. அந்த விதைகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே உள்வாங்கி அது வளருது 60 80 மல்டிப்ளை ஆகும். நிறைய பேருக்கு இந்த நெசசரியான இந்த நியூட்ரிஷன் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் ரீச் பண்றதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கீங்க. நீங்களா குட் சாயில் லேர்னிங் எடுத்து உங்களால அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் அந்த சர்வீஸ் வந்து கொடுக்க முடியும். இது வந்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. இந்த பீப்புள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க டைம், உங்க நாலேஜ், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கொடுத்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் பண்றீங்க. ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. சோ இதுதான் வந்து இந்த டீச்சிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம டீச்சிங் எடுத்துக்கணும். நம்ம இதுக்கு வந்துட்டு எப்படி சூட் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். இது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். ரைட். சோ இதுதான். சோ இங்க என்ன அப்படின்னா இப்போ அந்த இதுல என்னன்னா சேஸ் பண்ணக்கூடாது. இப்போ அந்த இந்த மூணு மூணு இது சொன்னேன், பாத்துல, கல்லுல, முட்செடியில அவங்களெல்லாம் போய் நீங்க சேஸ் பண்ணாங்க. இக்னோர் பண்ணு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சுச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. பட் ஆனா ஃபாலோ அப்ஸ் வந்து எப்பயுமே நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரைட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. வாட்ச் பண்ணு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்களே வந்து கனெக்ட் ஆகும். ரைட். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் நாளாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரைட் டூல், ரைட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து இந்த குட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இது மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் ட்ரைனிங்ல கனெக்ட் பண்ணுங்க. ட்ரைனிங் பார்த்துட்டு இந்த ட்ரைனிங்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ட்ரைனிங் லிங்க் அனுப்புங்க. பார்க்க முடியல, நான் டிராவல் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த ட்ரைனிங்கோட கோர் நீங்க என்ன அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க, என்ன நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண. அதுக்கு தான் நான் எப்பயுமே எல்லா இதுலயும் நான் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் ரைட் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செலக்டிவ் பீப்புள்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் வந்து நான் போடுவேன். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னும் வேணும், அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி பேசிஸில் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக என்ன அப்படின்னா உங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணுன்றவங்க இந்த காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கம்பல்சரி ப்ரோக்ராமை வந்து வாட்ச் பண்ணுங்கள். இது கேட்குறதுனால எந்த யூஸும் கிடையாது. அப்ளை பண்ணுங்கள்.